நபி என்று சொல்றான்டா அவன் காஃபிர், அவன் இஸ்லாத்துல அல்ல சகோதரர். அப்ப இன்னைக்கு குர்ஆனை பொய்ப்பிக்கிறாங்க. எப்படி பொய்ப்பிக்கிறாங்க? இந்த கருத்துக்களை சொல்லி சொல்லி. இது இன்னும் கொஞ்சம் சொல்லுவேன், உங்களுக்கு சந்தேகம் வந்துடும். புத்திய மட்டும் பாவித்து சொன்னாங்க தான் போய் சேருவோம். சஹாபாக்களை மறுத்தோம், இமாம்களை மறுக்கிறோம் என்று சொன்னால் சஹாபாக்களை மறுக்க வேண்டி வரும். சஹாபா மறுக்கிறோம், நபியை மறுக்க வேண்டி வரும். நபியை மறுக்க வேண்டும், குர்ஆனை மறுக்க வேண்டி வரும். ஹதீஸை மறுத்தா குர்ஆனை மறுக்கிறோம். இன்னைக்கு ஒரு கூட்டம் இருக்கு, முன்கிறுன்னு குர்ஆனை மறுக்கிறவங்க நிற்கிறாங்க. ஏன் குர்ஆனை எப்படி ஏத்துக்கிறோம்? ஆக சகோதரரே பெரியார்களே, இஸ்லாம் இருக்கே இது வெறும் புத்திக்குட்பட்ட மட்டுமல்ல. தீன் என்று சொல்றது இதாத். இஸ்லாம் என்ற அரபில இன்கியாத், வழிபடுறது. புத்திக்கு பட்டோ இல்லையோ வழிபடுறது. ஆரம்பத்தில் ஓதின ஹதீஸ்ல ரசூல் என்ன சொன்னாங்க? அல்லாஹ் மக்ஸிம் லனா மின் தாஅத்திக் மா துஹவ்வினு பிஹா ஜன்னத்தக். எங்களை தாஅத்தா வழிபாடுதான் இஸ்லாம் சகோதரர்களே. புத்திக்கு வழிபடுறது அல்லாஹ் ரசூலுக்கு வழிபடுறது. புத்தி ஏற்றுக்கொண்டோ இல்லை, நான் சில ஹதீஸ் எல்லாம் சொன்னேன், புத்திக்கு மாற்றமானவைகள் நம்பித்தான் ஆகணும். ஏன்? அல்லாஹ் ரசூல் அனைத்தை மறிந்தவங்க. அல்லாஹ் தன்னுடைய இல்முல 100 பகுதியாக பிரித்தான். அதை பிரித்து 99 பகுதியை வச்சுட்டு ஒரு பகுதி எடுத்து முழு படைப்பினங்களுக்கெல்லாம் பிரிச்சு கொடுத்தான். அந்த இல்முடைய அக்கல் புத்தியுடைய ஒரு பகுதியை 100ஆக பிரிச்சு 99 வச்சுட்டு ஒரு பகுதி எடுத்து முழு படைப்பினங்களுக்கெல்லாம் பிரிச்சு கொடுத்தான். அதுல யாரு? எல்லா நபிமார்களும் அதுல இருக்கிறாங்க. சஹாபாக்கள், தாபீன்கள், தபை தாபீன், இமாம்கள், எல்லா சயின்டிஸ்ட், ஐன்ஸ்டைன், எடிசன், எல்லாம் நபிமார்களோட மற்ற நபிமார் அல்லாஹ் எல்லாருக்கும் மற்ற படைப்பினங்கள் எல்லாத்துக்கும் அல்லாஹ் பிரிச்சு கொடுத்த 100 மற்ற 99 யாரு கொடுக்கப்பட்டது? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்னைக்கு அந்த நபியோட வார்த்தைகளை நம்பாத எத்தனை முஸ்லிம்கள் இருக்கின்றார்கள். காஃபிர்களை விடுங்க, அவங்க காஃபிர்கள். இன்னைக்கு புத்திய பாவிச்சவங்க யாரை புத்தி எந்த அளவுக்கு புத்தி கொடுக்கப்பட்டிருக்கு? ஐன்ஸ்டீன் மிகப்பெரிய விஞ்ஞானிகளுடைய தலைவர், தந்தை என்று கருதப்படக்கூடியவர், பூமி ஈர்ப்பு சக்தியை கண்டுபிடிச்சவர். அவன் எவ்வளவு தன்னுடைய அறிவை பாவிச்சிருக்கிறான்னு சொன்னால் அவனுடைய மூளையில 11% தான் அதிகமாக பாவிச்சிருக்கிறான். முழு மூளையில் இருக்கக்கூடிய அறிவுல 11% பாவிச்சுதான் அவன் வாழ்ந்திருக்கிறான். யார்? ஐன்ஸ்டைன், மிகப்பெரிய சயின்டிஸ்ட். அப்ப நாங்க பாவிக்கிறது, எங்களுக்கு கொடுக்கப்பட்ட அறிவு எவ்வளோ, அதுல நாங்க எவ்வளவு பாவிக்க போறோம்? இந்த மட்டமான ஒரு 0% 0.0001 வச்சு கொண்டு சொல்றான். அது எப்படி நம்புறது? இமாம்கள் சொல்றது எப்படி ஹதீஸ நம்புறது? எங்க சகோதர ஈமான் மீட்டு போகுது. மனிதன் கெட்டு போயிடுவான், வழிகேட்டுடுவான். ஒரே வழி இத்தாத், வெற்றியுடைய வழி அல்லாஹ் ரசூலுக்கு வழிபடுறது. அவங்கதான் வெற்றி. அல்லாஹ் என்ன சொல்றான்? ஃபமன் ஸுஹ்ஸிஹ அனின் நார் வ உத்கில ஜன்னah ஃபக்கத் ஃபாஸ். யாரே நரகத்தை விட்டு பாதுகாக்கப்பட்டு சொர்க்க நுழைக்கப்படுகிறாரோ அவர்தான் வெற்றி பெற்றுட்டார். மத்தெல்லாம் யாரு? தோல்வியாளர்கள். மத்த யாரு? புத்திய பாவிக்கிறவங்க ஒரு நாள் அல்லாஹ் ரசூலுக்கு இத்தாத் முழுமையாக செய்ய முடியாது. புத்திய பாவிக்கிறவங்க எங்கேயாவது போய் மாட்டிப்படுவாங்க. அதுக்காக புத்திசாலியா இருக்க கூடாண்டோ புத்திய பாவிக்க கூடான்னு அர்த்தம் அல்ல. எங்க அல்லாஹ் ரசூலுடைய பேச்சு வருதோ அங்க புத்திய ஸ்டாப், அங்க நிறுத்த வேண்டும். முழு மனித சமுதாயத்தின் அறிவு எங்க போய் முடியுது அங்க ரசூலுடைய அறிவு ஆரம்பிக்குது. அவ்வளவு பெரிய அறிவாளுடைய ஒவ்வொரு வார்த்தையும் எங்களோட புத்திக்கு படாது. விட்டுடுங்க, புத்தியை விடுங்க, நபியோட வார்த்தைக்கு முன்னுரிமை கொடுங்க, அதுக்கு மேல பேசாதீங்க. எப்படி குர்ஆனோ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலா இன்னி ஊதீதுல் குர்ஆன் வ மிஸ்லஹு மாஹு சொன்னாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிந்து கொள்ளுங்கள், ஊதீதுல் குர்ஆன், எனக்கு குர்ஆன் கொடுக்கப்பட்டிருக்கிறது, வ மிஸ்லஹு மாஹு, அது போன்ற அளவு ஒன்றும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்படின்னா ஹதீஸ் சொல்றாங்க. குர்ஆன் எவ்வாறு கண்ணியமானதோ அவ்வாறு தான் ஹதீஸும் கண்ணியமானது. குர்ஆன் எவ்வாறு மாமூல் பிஹியோ அமல் செய்யப்பட வேண்டிய ஒன்றோ, குர்ஆனுக்கு எதிராக புத்தியை பாவிக்க கூடாதோ, அதே மாதிரி தான் ஹதீஸும் மாமூல் பிஹி ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டிய அமல் செய்யப்பட வேண்டிய ஒன்று. புத்தி வரும் பொழுது நிப்பாட்டிட்டு அதுக்கு பிறகு ஹதீஸ்க்கு முன்னுரிமை கொடுக்கும், குர்ஆனுக்கு முன்னுரிமை கொடுக்கும். சென்ற வாரம் ஹயாத்து சஹாபால வாசிக்கப்பட்டுச்சு. உத்பா இப்னு ரபியா, உத்பா
வந்தாரு. அவர் வந்து மிகப்பெரிய அறிவாளி, மக்காவுடைய பெரும் தலைவர்கள் ஒருவர். ரசூலாட்ட வந்து பல கோரிக்கைகளை முன் வச்சாரு. நீங்க என்ன விரும்புறீங்க? நீங்க குடும்ப ஊர்லயே கண்ணியமானவர், சிறந்த குடும்பத்தை சேர்ந்தவர், குறைஷியல சேர்ந்தவர், நல்ல சமுதாயத்தை, நல்ல குடும்பத்தை சேர்ந்தவர். ஆனா நீங்க செஞ்ச வேலை இருக்கே, இது மாதிரி யாருமே தன்னுடைய சமுதாயத்தோட செஞ்சிருக்க மாட்டாங்க. நீங்க சமுதாயத்துல பிளவு உண்டாக்கிட்டீங்க. பாப்பாக்கு மகனுக்கு மத்தியில பிளவு, கணவன் மனைவிக்கு மத்தியில பிரிவு. ஏன் இஸ்லாத்துக்கு போயிட்டா பிரிஞ்சிடுறாங்க. எங்களுடைய மூதாதையரை மடையனாக்குறீங்க, எங்களுடைய தெய்வங்களை பழி சொல்றீங்க. இதை நீங்க செய்யற நோக்கம் என்ன? உங்களுக்கு அரசாட்சி தேவையா? மல்லக்குனா உங்களை நாங்க அரசனாக்குறோம், ஜனாதிபதி ஆக்குறோம், இந்த வேலையை விடுங்க. அப்படி இல்லையா? சரி, உங்களுக்கு இதன் மூலமா நீங்க நாடுறதை அழகான பெண்களை நீங்க கல்யாணம் முடிக்கணும்னா மக்காவுடைய அரபு நாட்டுடைய எல்லா அழகான பெண்களையும் குறைந்து நிப்பாட்டுறோம். நீங்க வேண்டிய எத்தனை பெண் வேணும்னு எடுத்துக்கொள்ளும், அதை நாங்க செய்யணும். அப்படி இல்லாட்டி உங்களுக்கு காசு பணம் தேவைன்னு ஆசைப்படுறீங்களா? எங்களுடைய எல்லா ஹசானாவை நான் கொண்டு முன்வைக்கிறேன், உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவு எடுத்துக்கொள்ளுங்க. இங்க எங்க எல்லாரும் விட பெரிய பணக்காரனாக ஆகிடுவீங்க. அப்படி இல்ல, உங்களுக்கு தலைமை சிலவங்களை பதவி மோகம் பண்ணுகிறேன், பள்ளி ட்ரஸ்டி போர்டில் அவங்க இருக்கணும் ஆசை, செய்யறது ஒன்றுமே கிடையாது, போர்டில் இருக்கணும், தலைமை பதவி இருக்கணும், செய்யறது ஒன்றுமே இல்லை, பொறுப்பு. அதாவது மக்கள் சொன்ன இவர் பெரிய ஆள், இவர் இந்த பதவி இருக்கிறார், அது இருக்கிறார், இது இருக்கிறார், பேரை போட்டுக்கிறதுக்காக சொன்ன. அப்படி உங்களுக்கு ஆசை இருக்கா? உங்களை தலைமைத்துவம் ஒன்று கிடைக்கணும், என்னொரு விஷயம் ஒன்று வந்தாலும் உங்கள்கிட்ட கேட்டுத்தான் செய்யணும். அப்படியா? பரவாயில்லை, உங்களை தலைவராக்குறோம். உங்களோட அனுமதி இல்லாம, உங்களுக்கு தெரியாம, உங்களோட விருப்பம் இல்லாம எதையும் நாங்க செய்ய மாட்டோம். நாங்க மட்டுமல்ல, முழு மக்கா, முழு மதீனா எல்லா இடத்துலயும். ரசூலுல்லாஹி நாங்க ஃபரகத்தை நீங்க முடிச்சிட்டீங்களான்னு கேட்டார். முடிச்சிட்டேன். ரசூலுல்லாஹ் ஹாமீம் சஜ்தா பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் ஓதினாங்க. அந்த சூரா சில ஆயத்துக்களை ஓதி நிப்பாட்டினாங்க. ஒத்துவா சொல்றாரு அவரு, அதுல சில எச்சரிக்கைகள் வந்துச்சு, கியாமத்துடைய செய்திகள், இதை நீங்க ஏற்றுக்கொள்ளாட்டி அழிவு எல்லாம் வரும் ரசூலை ஓதி காட்டினாங்க. சொன்னாரு, போதும் போதும், நீங்க நிப்பாட்டுங்க, முஹம்மதுக்கு மேல நீங்க சொல்லாதீங்கன்னு சொன்னாங்க. அவர் வாராரு, முகம் மாறி வாராரு, போன முகம் வேற, திரும்பின முகம் வேற. இப்ப அபூ ஜஹல் மத்தாக்கள் சொல்றாங்க, இவர் போன முகத்தோட வரல, வேற முகத்தோட வாராரு, என்னத்தையோ நடந்திருக்கு. வந்தவர் சொன்னாரு, ஏ குறைஷிகளே, மக்காவாசிகளே, இன்று அத்தியூனல் யௌம், இன்றைக்கு மட்டும் நீங்க எனக்கு வெளிப்படுங்க, வாசூனி கதன், நாளைக்கு நீங்க எனக்கு மாறு செய்யுங்க, பரவாயில்லை, இன்றைக்கு மட்டும் என்னுடைய பேச்சை கேளுங்க. நாங்க ஒருத்தருக்கு ஹாதர் ராஜு, இந்த ஆளை விட்டுடுங்க, இவரை விட்டுடுங்க, அவர் அவருடைய வேலை செய்யட்டும், நீங்க தலையிடுவாங்க. அவர்கிட்ட நான் இப்படியான பேச்சை கேட்டேன் என்று சொன்னால் அதுக்கு மேல ஒரு வார்த்தை எனக்கு பேச தெரியாது. ஏன்? குர்ஆனுக்கு மேல எதுவுமே கிடையாது சகோதரர். அதுல ஒரு கருத்து நான் சொல்ல விரும்பலன்னு சொன்னார். இது மட்டும் எனக்கு சொல்ல அவர் உங்களுக்கு எச்சரிக்கை செய்யறார். அவர் ஏற்றுக்கொள்ளலையா, உங்களுக்கு எச்சரிக்கை செய்யறார். பெரிய வேதனை உலகத்திலே வரும் மறுமையிலே. அந்த எச்சரிக்கை இருக்க சகோதரர்களே, குறைஷியருக்கு மட்டுமல்ல, எங்க எல்லாருக்கும் தான், கியாமத்து நாள் வரைக்கும் உள்ள மக்களுக்கு தான். யார் அல்லாஹ்வை ரசூலை முழுமையாக நம்பி அவங்களுக்கு வழிபடவில்லையோ அவங்க எல்லாருக்கும் அந்த எச்சரிக்கை இருக்கு சகோதரர். அதனால அதுக்கு எல்லாங்களை பாதுகாக்கணும். அந்த விஷயம் என்ன? ரசூலுல்லாஹ் எனக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பை நான் விட மாட்டேன்னு சொன்ன என்ன தாவத் சகோதரர்களே, அல்லாஹ் பக்க மக்கள் அழைக்கிறது, தீனுல் உழைப்பு. சொன்னாங்க, வஉதிய ஷம்ஸு பியமீனி வல் கமர் பியஸாரி, வலது கையில சூரியனை வச்சு இடது கையில சந்திரனை வச்சாலும் நான் என்னுடைய உழைப்பை விட மாட்டேன் என்று சொன்னான். என்னுடைய வேலையை விட மாட்டேன். அவ்வளவு பெரிய உழைப்பு வேலை எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அது என்ன? அதுஉ இலல்லாஹி அலா பஸீரத்தின் அன வமனி தபானி, அல்லாஹ்வின் பக்கம் மக்களை அழைக்கிறது தெளிவான ஆதாரத்தோட நானும், வமனி தபானி என்னை பின்பற்றக்கூடிய ஒவ்வொருத்தருடைய பொறுப்பு. இது சாதாரண பொறுப்பல்ல சகோதரர்களே. சூரியன் சந்திரன் தான் முழு அகிலத்திலும் மிக பெரும் படைப்புகள். முழு உலகத்தை விட சிறந்த பொறுப்புகளை கொடுக்கப்பட்டிருக்கு. இன்னைக்கு நாங்க செய்யறோமா? சின்ன ஒரு வேலை வந்தா இதை தூக்கி வீசுறோம். முதலாவது வீசுறது தான். இதனாலதான் சகோதரன் இன்னைக்கு நாங்க கேவலத்தின் பக்கம் போய்கொண்டிருக்கிறோம், இழிவின் பக்கம் போய்கொண்டிருக்கிறோம்.
எதன் மூலமாக இந்த சமுதாயத்தில் உயர்வெல்லாம் வைத்திருந்தானோ, எதனால நாங்க கண்ணியவான்களாக இருக்கணுமோ அந்த வேலையை நாங்க விட்டதுனால இன்றைக்கு அல்லாஹ்வுடைய உதவியை நாங்க இழந்துட்டோம். ஒரு ஜனாதிபதி, ஒரு மந்திரி, ஒரு பெரிய பதவியில் உள்ளவங்க ஒருத்தர் பொறுப்பு கொடுத்து அனுப்புறாங்க. உதாரணமாக எங்க நாட்டுக்காரவங்க இல்லை ஏதோ ஒரு நாடு எம்பாசிடரை ஜப்பானுக்கு அனுப்புறாரு. எம்பாசிடரா இங்க வந்து அம்பாசிடருக்கு பொறுப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கு. நீங்க இப்படி எல்லாம் செய்யணும், என் நாட்டை பத்தி அவங்களுக்கு அறிமுகப்படுத்தணும், எங்க நாட்டுடைய ப்ராடக்ட் அவங்களுக்கு விசாக்கணும், எங்களுக்கு அவங்களுக்குள்ள தொடர்பு சீராக்கணும், அவங்களோட அங்கிருந்து வரக்கூடிய மக்கள் இங்க அதிகமா வரணும், எங்களுடைய மக்கள் அங்க போகணும். இது மாதிரி அம்பாசிடருக்கு பல பொறுப்புகள் கொடுக்கப்படும். அவர் இங்க வந்தாரு. அம்பாசிடர் வந்தால் இது ஸ்ரீலங்கா மாதிரி இல்லை, அல்ல இந்தியா பாகிஸ்தான் மாதிரி இல்லை, மாஷா அல்லாஹ் ஜப்பான் செழிப்பான ஒரு நாடு, அழகான பெண்கள், இதே மாதிரி பப்புகள், அது இது டிஸ்கோ எல்லாம் பார்த்து அம்பாசிடர் எங்க சார் அதுல போறார். டிஸ்கோலையும் ஆட்டம் பாடலையும் ஊர் சுத்துறதுலையும் மற்ற இங்குள்ள ஆடம்பரமான காரியங்கள் ஈடுபட்டால் இப்ப அம்பாசிடருக்கு அடி விழுதுன்னு ஒரு போய் ஒரு பொம்பளோட கையை பிடிச்சு நிறுத்திட்டான். இந்த நாட்டு மக்கள் அடிக்கிறாங்க என்றால் ஜனாதிபதி அடிக்க தேவையில்லை, இந்த நாட்டுடைய போலீஸ் அடிக்க தேவையில்லை, இந்த ஊருடைய சாதாரண ஒரு மனிதன் அடித்தாலும் நாட்டு அரசன் ஜனாதிபதி கேட்பாங்க, நீ எங்க எம்பசிடருக்கு அடிச்சாய்? அவன் அடிச்சதில கொண்டிருந்தாலும் பரவாயில்லை. ஏன்? நாங்க சொல்லி அனுப்பின வேலை வேற, அவன் செஞ்ச வேலை வேற. இதனால் எங்களுக்கு தலை குனிவு. என் நாட்டுடைய அனுப்பின நோக்கம் வேற, அவர் செஞ்ச வேலை அப்படி. சகோதர பெரியார்களே, இன்றைக்கு அல்லாஹும் எங்களோட அப்படித்தான் நடந்து கொண்டிருக்கிறார். நாங்க இந்த நோக்கத்தில் அனுப்பப்பட்டோம், அதை விட்டு போட்டு எதெல்லாம் தேவை இல்லையோ செய்யக்கூடாது அதெல்லாம் செஞ்சு கொண்டிருக்கிறோம். துனியாவுக்கு பின்னாடி அலைஞ்சு கொண்டிருக்கிறோம், துனியாவுடைய இன்பத்துக்கு அதனுடைய ஆடம்பரத்துக்கு பின்னாடி. இதனால் அல்லாஹ்வுடைய உதவி நாங்கள் இழந்து கொண்டிருக்கிறோம் சகோதரர். அதனால் அல்லாஹ்வுடைய உதவிகளை திரும்ப கிடைக்க வேண்டும் என்று சொன்னார். அல்லாஹ் உதாரணம் ஒரு அம்பாசிடர் சரியா இயங்குறாரு, பொறுப்பா இயங்குறார். அந்த நாட்டுடைய ஜனாதிபதி கூட எந்த நாட்டில் இருக்கிறாரோ அந்த நாட்டுடைய ஜனாதிபதி, ஜப்பானுடைய ஜனாதிபதி அல்லது மன்னன் அல்லது மந்திரி ஏதாவது அம்பாசிடருக்கு பேசினால் ஏசினால் எதிர்த்து கேட்பாங்க, நாடே எதிர்த்து கேட்கும், அரசாங்கம் எதிர்த்து கேட்கும். ஏன் அவர் ஏன் நீங்க அவ்வாறு செஞ்சீங்க? எங்களோட பொறுப்பு ஒழுங்கா தான் செஞ்சு கொண்டிருக்கிறார். நாங்க ஒழுங்கா இருந்தால், சரியாக இருந்தால், எங்களுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பை நாங்கள் ஒழுங்கா செஞ்சால், சஹாபாக்கு அல்லாஹ் தஆலா அவங்க செஞ்சு கொண்டிருக்கும் பொழுது எதிரிகள் பெரும்பெரும் வல்லரசுகள் பேரரசுகள் வந்தும் அல்லாஹ் தஆலா அவங்களை உடைத்திருந்தார். அல்லாஹ்வுடைய உதவி இறங்கிச்சு சகோதரர்கள். மலக்குகள் இறங்கினாங்க, பின்னாடி இறங்கி இருக்கிறாங்க. இன்னைக்கு ஏன் எங்களுக்கு வராம இருக்கு? நாங்க அரசாங்கத்துக்கு துரோகம் செஞ்ச மக்கள் சகோதரர்கள், அல்லாஹ்வுக்கு மாற்றம் செஞ்சவங்க, அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு மீறினவங்க. இதனால் அல்லாஹ்வுடைய உதவி எங்களுக்கு கிடைக்கிறதில்லை. திரும்ப நாங்க அந்த வழிக்கு மீண்டு வரணும். அப்பதான் அல்லாஹ்வுடைய உதவி எங்களுக்கு இருக்குது. அப்பதான் அல்லாஹ்வுடைய உதவி எங்களுக்கு இருக்குது. இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி சொன்னாங்க, ஸலாஹு ஆখির ஹாதில் உம்மா பிமா ஸலஹத் அவ்வலுஹா. இந்த சமுதாயத்திலே பின்னால் வரக்கூடிய சமுதாயத்திலே சீர்திருத்தம் முந்திய சமுதாயத்துடைய சீர்திருத்தத்தில் இருக்குது. அதாவது தாவத், ஈமானுடைய உழைப்பு. ரசூலுல்லாஹ் மிருகங்களை மாறி ஆக மோசமாக இருந்த சமுதாயத்தை நட்சத்திரங்களை மாதிரி மாத்தினது ஈமானுடைய தாவத்துடைய உழைப்பு மூலமாகத்தான். சஹாபாக்கள் சொன்னாங்க, தஅல்லம்னல் ஈமான் சும்ம தஅல்லம்னல் குர்ஆன். நாங்க முதல்ல ஈமான படிச்சோம், பிறகு குர்ஆனை படிச்சோம். ஃபஸ்தத்னா பிஹி ஈமானா. அதன் மூலமாக ஈமான் அதிகரிச்சது. இன்னைக்கு ஈமான படிக்கல, குர்ஆனை படிக்கிறோம். இன்னைக்கு குர்ஆனை பார்த்து நாங்க வழி எடுக்கிறோம். எல்லாரையும் சொல்லல சகோதரர், இன்னைக்கு அதிகமான குர்ஆனுடைய வெளிரங்கத்தை பார்த்து புத்தி எங்கேயோ போயிடுது. அறிவை பயன்படுத்துறாங்க குர்ஆனுக்கு எதிராக. ஏன் காரணம்? ஈமான் இல்லாம குர்ஆனை பிறக்கும். அதனால குர்ஆன் ஓது குர்ஆன் அர்த்தம் அல்ல, ஈமானை படிச்சு கொண்டு ஓதுங்க. அந்த குர்ஆன்ல ஒரு பிரகாசம் அல்லாஹ் தருவான். அதுக்காக இன்னைக்கு அல்லாஹ்வுடைய பாதையில இன்னைக்கு தஷ்கீல் பண்ணப்படுது, ஜமாத்தில் வெளியாகிறாங்க. 4 வருடங்கள் 4 வருடங்கள் சொல்லி அல்ஹம்துலில்லாஹ் உலகத்துல ஒரு பெரிய ஒரு பாரிய உழைப்பு நடக்குது. அதனால இது அவரவருடைய ஈமானை பாதுகாக்கக்கூடிய உழைப்பு. இதன் மூலமாக அல்லாஹ் சமுதாயத்தின் ஈமானை பாதுகாப்பான். தயாராகும் இன்ஷா அல்லாஹ். அவசரமா இருங்க. ஒரு 4 மாதங்கள் இந்த உழைப்பை